ஹார்ட்வேர் வாலெட்டில் கேரி பண்ணிட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணலாமா? ஓகே, இது நல்ல கொஸ்டின் உண்டு. தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். ஓகே, ஹார்ட்வேர் வாலெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு டிவைஸ், அப்படி கிரெடிட் கார்டு மாதிரி, அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன பென் ட்ரைவ் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அதை நீங்கள் கொண்டு போகலாம். ஓகே, ஸோ நார்மலாக கொண்டு போகலாம். இப்போ நான் கிட்டத்தட்ட 3-4 ஹார்ட்வேர் இந்த டிவைஸை நான் கனடா வரக்குள்ளே சும்மா தான் கொண்டு வந்தேன். ஓகே, அண்ட் இதில் லேப்டாப் பேக்குக்குள்ளே போட்டு கொண்டு வந்தேன். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதே இது இப்போ நீங்கள் ஹார்ட்வேர் வாலெட்டுக்குள்ளே ஒரு $1 மில்லியன் பெறுமதியான கிரிப்டோவை கொண்டு வரீங்கன்னு வைங்க. ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதே இது $1 மில்லியன் பெறுமதியான கோல்டை நீங்கள் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு வரலாமா? $1 மில்லியன் பெறுமதியான கோல்டுன்னா எத்தனை டொன் வரும்? அந்த டொன் கணக்கில் நீங்கள் கோல்டை, சரி அட்லீஸ்ட் ஒரு பேக் நிறைய கோல்டை நீங்கள் கையில் எடுத்துட்டு வாங்கலாம், என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்படியே உங்களை வேற தனி ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் என்ன கள்ளக்கடத்தல் சரி பண்ணலாம். ஓகே, உங்களோட பணத்தை நீங்க கொண்டு வரதுக்கே உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. அதனால தான் இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின் உங்களோட பணத்தை நீங்க ஓன் பண்றதுக்குரிய இது என்ன இம்பார்ட்டன்ட் அது இதெல்லாம் உங்களுக்கு வழங்கும். ஓகே, ஸோ உங்களோட பணம் உங்களோட நீங்கள் பேப்பர் கரன்சியை வச்சிருப்பீங்கன்னா பேப்பர் கரன்சியை ஒரு பல்கா லட்சக்கணக்கில் ஒரு பணத்தை ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு இல்லாட்டி ஒரு நாட்டில இருந்து ஒரு நாட்டுக்கு அனுப்பினீங்கன்னா உடனே ஃப்ரீஸ் பண்ணி போட்டு எனத்துக்கு அனுப்புறேன், யாருக்கு அனுப்புறேன், அவரை தெரியுமா உனக்கு, இந்த பணம் ஏதுன்னு பணம் எந்த பணத்தை உங்கள்ட்ட பாதுகாப்பாக வைங்கன்னு சொல்லி தந்ததுக்கு நீங்கள் என்னோட அறப்படிஞ்ச வெளியேக்குறேன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏதோ அவனோட சொந்த பணத்தை அப்போ விட்டு பணத்தை அனுப்புகிற மாதிரி தான் அறப்படிப்பான. அதே மாதிரி வேற நீங்கள் என்ன அசெட்னு சொல்லி இது செய்யறப்ப உதாரணத்துக்கு நீங்க ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க, ஒரு 5 கோடி ரூபாயோட ஒரு வீடு ஒன்று வச்சிருக்கீங்க. ஓகே, திரும்ப நீங்க நாட்டை விட்டு வெளியாகி கனடா வாரீங்க. உதாரணத்துக்கு நீங்க அந்த நாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று செஞ்சு நாட்டை விட்டு வெளியிறங்கணும். ஓகே, அந்த நாட்டுக்கு இல்லை இருக்கே ஏலாண்டோன்னா கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா உங்களோட வீட்டை அப்படியே சீஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க தாராளமாக வெளியால வாங்க, இனி அந்த வீடு உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி. ஓகே, நிறைய ஒன்டர்பிரனர்ஸ் நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அவங்களோட நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு அவங்களோட கண்ட்ரியோட அந்த ரெகுலேஷன் அது இதுன்னு சொல்லி அவங்க அந்த நாட்டில் இதுக்கு மேலே ஒர்க் பண்ணலாம், பிசினஸ் பண்ணலான்னு சொல்லி பிரச்சனை வரக்குள்ள அவங்க வெளிநாட்டுக்கு போகக்குள்ள அந்த நாடு அவங்களோட அசெட் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிட்டு நீங்க போறண்டா போங்க, இது எங்கட நாட்டுக்குரிய அசெட், நாங்கள் தரமாட்டோம் வெளியில போறதுன்னு சொல்லி அவங்க கஷ்டப்பட்டு சொந்தமாக ரிஸ்க் எடுத்து உழைச்ச பணத்தை பறிச்சுட்டு அனுப்பின எவ்வளவோ ஒன்டர்பிரனர்ஸ்ட ஸ்டோரிஸ் பார்த்தீங்க. ஸோ இதுக்கு எல்லாத்தையுமே தீர்வு தான் இந்த கிரிப்டோ கரன்சி. ஓகே, நீங்கள் எவ்வளவு பணம் இருந்தாலும் உங்களோட பணத்தை நீங்கள் தாராளமாக கொண்டு வரலாம். யாரும் அவங்கள நிப்பாட்டி எதுக்குள்ளே என்ன கொண்டு வர என்ன அது இதுன்னு சொல்லி ஒன்றும் கதைக்க போகிறல பிரச்சனை எடுக்க போகிறல. ஓகே, ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? இப்போ இது ஒரு கிரிப்டோ கரன்சியிட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற அட்வான்டேஜ் கிரிப்டோ கரன்சிக்கு இருக்கிற. உங்களோட வெல்த்தை நீங்கள் ஓன் பண்ணலாம், உங்களோட வெல்த்தை யாராலையுமே பறிக்க இயலாது. நீங்கள் ஓன் பண்ணுற பணம் உங்களோடது. ஸோ நீங்கள் எந்த நாட்டுக்கு நீங்கள் மூவ் ஆகக்குள்ளேயும் உங்களோட பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, ஸோ இதுதான் அதுக்குரிய ஆன்சர். நீங்கள் இதை பற்றி என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட்வேர் வாலெட் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் ஹார்ட்வேர் வாலெட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கெட் பேக் டு யூ.